பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மீட்பு ரட்சகராக இந்த சத்திய வசனத்தை தெளிவாக இருக்கத்தக்க செய்திகளை எடுக்கிற நேரத்தில் எந்த ஒரு இடர வராதபடி மத்திய 18 வார்த்தையின்படி நான் கட்டுகிறேன். இன்னைக்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்டேன். அது தடைப்பட்டது. அது தடைப்படுவோடு சத்திய வசனத்தை தேடப்படும் போது வேற ஒரு வசனம் எண்ணாங்க புத்தகத்திலிருந்து கிடைக்குது. அது என்னடான்னு சொன்னால், பொருத்தனை பண்ண பிறப்பாடு அது மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? ஒரு பொருத்தனை பண்ண பிறப்பாடு அது யார் வேண்டான்னு சொன்னால் மன்னிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை கொடுத்து நான் எடுத்தேன். அது சிலர்லாம் பார்த்தோன்னா ஒரு வாட்டி பொருத்தனை பண்ணிட்டா அதை செய்யாதவங்க தான் இந்த ஆபத்து இப்படி வரும் குடும்பத்துக்குன்னு பொய் சொல்லுவோம். நிறைய பேர் பொய் சொல்றது வழக்கம் தான் இல்லையா? ஏன்னா எண்ணாங்கத்தில் இருக்கும். அது 22 ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் படிச்சேன்னு சொன்னால் எண்ணாங்கல்ல ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கும். 1 ராஜாக்கள் 22 வசனத்தில் இருக்கும். ஏன்னா பொய் சொல்றதுக்கு பர்மிஷனோடு பிசாசு உள்ள நுழையும். அதுபோல் நம்மளாலும் நிறைய பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஒருவர் பண்ற பொருத்தனைகள் அது குடும்பத்தை சார்ந்து வேணாம் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படும் என்றது வேதத்தில் திட்டமாக தெளிவாக அழகாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க அது பழைய ஏற்பாட்டின் வழியாங்க, அது எப்படி இது ஒத்துக்க முடியும்? தசமாதமே பழைய ஏற்பாட்டின் வழி தானே, அதை மட்டும் ஏற்றுக்கலாம் இதை மட்டும் வானான்னு சொல்றது ஒத்துக்க மாட்டேன். ஒரு சிலருக்கு இது கூட பிடிக்காது. எதுக்கு ஞானசேகர் இதெல்லாம் பேசுறான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. அப்போ ஒரு பக்கம் அதை படிக்கிறேன், இன்னொரு பக்கம் காணிக்கை கொடுப்பது எப்படி கொடுத்தார்கள் அந்த காலத்தில். காணிக்கை கொடுக்குற விதங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை இன்றைக்கும் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த முஸ்லீம்லாம் மற்றவங்களுக்கு ஏழைக்கு கொடுக்குற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்ப்பேன், அதை சிரிப்பேன். ஏன்னா அந்த விதங்கிறது பாருங்க, கொடுக்குற விதம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அதை செய்கிற விதங்க ரொம்ப பிடிக்காங்க. அப்போ அந்த விதத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? சுற்றி பார்க்கணும். அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. அவங்க செய்கிற தர்மத்தை பார்க்கணும் இல்லையா? அது சத்தியத்தின்படியாக இருக்குது சில இடங்களில். அப்படி தேடிக்கொண்டிருக்கப்படும் போது மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை படிக்க வைத்தார். அதை நீங்களும் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இருபுறம் கருக்குள்ள பட்டியல் இருந்தால் இது என்ன பண்ணீங்க, எடுத்து அதை கேட்கும் போது வச்சுக்கொண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அது சரியானதா, இந்த வேதத்திலிருந்து எடுத்து இவர் சரியாக படிக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா? அதற்காக அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்க. இவைகளோடு என்ன பண்ணலாம்? எதுக்கு பிற்பாடு இது கூட கொடுக்கப்படும். எதை கூட கொடுப்பாரு தெரியாது. அப்போ சத்திய வசனத்தை படி என்று சொன்னால் சிலர் படிப்பதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. இந்த காலையிலேருந்து பிரயாசப்பட்டு ஒழிச்சிட்டு வரேன், நானும் ஒன்றும் அகப்பல்லன்னு வரேன். இந்த வேதத்தை படிக்கிற நேரத்தோட வருத்தப்படுற நேரம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த வருத்தப்பட்டு பாரசுமை என்னிடத்தில் வாங்க இணைப்பாடில் தருவேன் என்று சொன்னாரு. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்க, அப்போ அவைக்கு பிற்பாடு இதை கூட கொடுக்கப்படும், நாளை கொடுத்து நீ கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிட்டார் அடுத்த வசனத்தையும். அப்போ இந்த கதை சொல்லுவாங்க, படிப்பதற்கு பல அர்த்தம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருநூர் பகுதியில் ஒரு சிலர் வீட்டு குடும்பத்திலும் சரி, அது பட்டாராம் பகுதியாக இருந்தாலும் சரி, இன்னும் நான் கடந்து சில வீட்டுங்களில் பயணிக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் வேதத்தை படிப்பாங்க. சென்னையாக இருந்தால் கூட சரி. ஏன்னா நான் முதல்ல வேதத்தை மட்டும் படிக்க சொல்லுவேன். என்னுடைய ஜபம் கண்டிப்பாக உண்டு. உன்னுடைய விசுவாசம் இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா? பெரும்பாடு ஸ்திரீ ஒரு சகோதரி தெரியுமா? நல்லா இருக்கும். அந்த வசனத்தை மார்க் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 28, 29 படிச்சுன்னு சொன்னால் அந்த அம்மா நினைவுகள் வேற. பெரும்பாடுன்னு தெரியுங்களா? பெண்களுக்கு பெரிய அது மாதந்தோறும் வந்தால் வருவது குறிப்பிட்ட வயது வரைக்கும் வர, அதுக்கப்புறம் அது நின்றுடும். அதே தொடர்ந்து பயணித்தானே ஆகும். வேலையினால் தாக்கப்படும் போது மருத்துவர்களை கைவிடப்பட்டவங்க இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அறிந்து தொட்டு சுகமானவர்களுக்கு ஆண்டு இடத்துல என்னை தொட்டது எனக்கு அறிந்தேன் யாருன்னு கேட்க அந்த அம்மா கேட்கும்போது ஆண்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுதான் இதை சொல்றதுக்கு தான் அதை சொன்னேன். அப்போது பைபிளை படிக்காம எந்த பலனையும் பெற முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜபங்கள், ஒருவருக்காக நான் ஜபிக்கிற ஜபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். நான் சிலருக்கெல்லாம் சொல்லுவேன், அது நடக்காது போகும். நான் என் சைட்லேருந்து கரெக்டாக இருக்குதுங்க, உங்கள் சைடில் சரியாக இருக்கீங்களான்னு தேடி ஆராய்ந்து பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க.
ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லுவேன், திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், அவங்களுக்கு ஜெபிப்பேன், நல்ல ஒரு செய்தி இருக்குப்பா அவங்களுக்குன்னுவாங்க. அது லேட்டாகி கொஞ்ச நாள் கழிச்சா கூட அன்றைய செய்தி மறைஞ்சிடும். இன்னைக்கு பைபிள் படிப்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட சில ஊழியக்காரங்க சொல்கிற காரியத்தை எனக்கு கஷ்டப்படுவேன். ஏன்னா தன் இருபுறம் கருக்குள்ள சீக்கிரத்தில் ஒரு மேல் மேலே கைகளை போடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவர் செய்கிற பாவத்துக்கு நீ உள்படாதுன்னே சொல்லிருக்க டைரக்ட். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் துணிகரமாக பேசுவாங்க. உனக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினாரு, இந்த காரியம் உன் வீட்டில் இருக்குது, இதனால்தான் உனக்கு. எல்லா வீட்டுங்களுக்கு இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் போய் எதையும் எடுக்கவே இல்லை. எந்த இடத்துலையும் போய் எதுவும் எடுக்கவே இல்லைங்க. பிசாசு பிடிச்சது என்ன பண்ணாங்க, அநேக லேவின் பிசாசு பிடித்தனால பன்றிக்குள்ள அனுமதி கேட்டு பன்றிக்குள்ள கடந்து போய் அது என்னாச்சு, அது கடலில் மாண்டு போகுது. இன்னொன்று ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கப்படும் போது இருக்குது என்று அறிந்து இவனை விட்டு போய் என்று சொல்லப்பட்டது நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் நம்மளால ஓட்டுவாங்க, நிறைய பேய் ஓட்டுவாங்க இல்லையா? அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒன்று கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? என்ன கற்றுக் கொடுக்கணும்? நீங்கள் கண்டிப்பாக பேய் ஓட்டுன்னு ஓட்டிக்கொண்டே இருங்க, கற்றுருவோம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன இருக்கணும்னா, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் படித்து அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற அத்தனை மனிதரிடத்தில் வேதத்தை படிக்க சொல்லுங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது படித்து அறிவந்தகிட்ட ஒருவர்கிட்ட இது எனக்கு இது அபிஷேகம் பெற்றது, இது நான் படிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். படிக்க அறிந்தவனுக்கு எடுத்து கொடுத்தான். படிக்க அறியாதவனுக்கு கொடுத்தா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவான் 12ஆம் வசனத்தில். இது ஏசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11-12 படித்தா ரொம்ப தெளிவாக படித்தவங்கிட்ட கொடுத்தா இது அபிஷேகம் பெற்றது, படிக்க அறியாதவங்கிட்ட எனக்கு படிக்க தெரியாது. அப்போ இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது கேட்கணும், காது உள்ளம் கேட்க கடுவான் இல்லை? மார்க் புத்தகம் 4-9ஆம் வசனத்தின்படி. அப்போது சுவிசேஷத்தை கேட்க ஆலயத்துக்கும் போகிறது கிடையாது. அப்போ எப்படி? ஆனாலும் தனக்கு வர நன்மைகள் செய்யணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறாங்களே தெரியாது, வேற எங்கன்னா கடந்து பயணித்து கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வேற மாதிரியே போச்சுங்க. தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு கடந்து போனால் தான் இந்த காரியம் நடக்கும், இங்கேருந்து அங்கே கடந்து போனால் தான் நடக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருந்தாங்க வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சரிகளத்தில் அது அந்த டியூப் எடுத்து ஆகணும். அந்த டியூப் எடுக்க நான் நிறைய மருத்துவ ரீதியாக தெரியுன்றதுனால என்கிட்ட நிறைய பேர் எங்கள் கிராமத்தில் வருவாங்க. அப்போ அவங்க சந்திக்க போகும்போது நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை இட்டுவாங்க, அவங்க என் கூட வந்தால் நான் போய் மருத்துவ பேசி இதை சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவர் வந்தாரை தவிர கூட வருவான் வேணாம். அவரு வருவார், கூட பிறந்த சகோதரன் தன் சகோதரிக்கு ஏற்பட்ட பலவீனத்தை நான் இட்டுன்னு போறேன்ற அவரு வரமாட்டாராம். எனக்கு வேலை இருக்குதுன்னு அவர் கடந்து போறார். இப்போ நான் இட்டுன்னு போன இடத்துல எதுவும் ஆகாது, ஏதாவது ஆவினால் இன்னார் இடத்துல இப்படி நடந்து தேவன் அவர் தூசிக்கன்னு சொல்லித்தான் நான் போல. அவங்க வேற இடத்துக்கு போனால் வேற ஒருத்தர் இட்டுன்னு போனார், மருத்துவம் பார்த்தாங்க, அதை சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சுவிசேஷம்ன்றது லேசானது கிடையாதுங்க. அப்போ நாளை கொடுத்து கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அவரிடத்துல இந்த வேதத்தை என்னுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகள் கூட கொடுக்கப்படனா யாரும் அதை நம்புறது கிடையாதுங்க. இன்னைக்கு போய் சொல்ல சொன்னால் அதிகமாக சொல்றது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காரியத்தை சொன்னால் கேட்டது ஒருவர் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கூட சிலர்லாம் பார்த்தா இதான் இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ள. அது எதெல்லாம் இருக்கும்? இன்றைக்கி நான் 12-10 மணி ஆகுது. இப்போது நான் 11:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டேன். தூரத்துலேருந்து ஏதோ ஒரு அழகற்பத்தை போல மனதுக்கு ஏற்படுது. எழுந்து நின்று ஜெபித்து இந்த வந்து உட்காந்தியாச்சு, அவ்வளோதான். ஏன்னா சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். சங்கீதம் படித்து பாருங்க, 198ஆம் சங்கீதம், அங்கே 199 சங்கீதம் படிக்கப்படும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ படிக்கணும் இல்லையா? அது 148ஆம் வசனம் படிக்கும்போது, ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொண்டிருது. சங்கீத புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இம்பார்ட்டாக இருக்கும். சங்கீத புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வசனங்களும். அப்போது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அந்த வசனத்தின்படியாக நம்ம நடக்கிறோமா என்று கேட்டால் கிடையாதுங்க. அப்போ தூரத்தில் தேவன் 119ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அப்போ 119ஆம் சங்கீதம் 148ஆம் வசனம் படிக்கும் போது, ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்திருந்தது. இப்போ அதான் விழித்து கொண்டு தான் இருக்குது. ஜாமத்துக்கு முன்பாக விழித்து கொண்டிருக்கு. ஜாமம் முடிந்து முதல் ஜாமம் வரப்போகுது, இந்த பிரசங்கம் முடிய போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ நம்பணும் இல்லையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் நம்புங்க. இதனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க. சத்தியத்தை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது காது உள்ளவன் கேட்க கடுவான்னு அநேகர் படிக்க தெரியலாம். அவ்வளோ சத்தியத்தை கேளுங்க.
இந்த 2 காரியத்தை நீங்க பண்ணிட்டேன்னு சொன்னாலே நீங்க எடுக்கிற காரியத்தில் கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்வார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11, 12 படியாக நம்ம என்னைக்கும் அர்ப்பணிக்க கூடாது. படிக்க தெரியாதுன்னு படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. காது உள்ளவரும் கேட்க கிடுவான் இல்லையா? சுவிசேஷத்தை கேளுங்க. ஆனா இன்னைக்கு தூரத்துல இருந்து சில ஜபங்களை கேட்பீங்க. என்னுடைய ஜபம் கரெக்டுங்க. ஆண்டவர் சொன்னா இல்லையா, லேவின் பிசாசு பிடித்த மனிதரை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பைபிள்ல திட்டமாக தெளிவாக அழகாக என் ஆண்டவராக இயேசு சொல்லி கொடுத்த வார்த்தையை கேட்கறது கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நான் சுவிசேஷம் தப்பா சொல்லுங்க. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இது இந்த வீட்டுக்குள்ள இது இருக்குது அது இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. நம்ம கிராமத்துக்குள்ள கூட ஏதோ ஒரு ஊழியம் செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் நிறைய தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, உரையப்பட்டேன். அப்போ உரையப்பட்டது பார்த்தேன், நிறைய விஷயத்த பார்க்குறேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம என் கிராமத்தில் பெரிய ஒரு பாடு உள்ள விஷயம் நடந்துருக்குது. அது என்னை வருத்தப்படுது, என் சரீரத்தை என் சிந்தனை வருத்தப்படுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், அவர் மறுபடியும் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னடான்னா, முதல் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதிப்படி இதுக்கப்புறம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். என்ன கொடுப்பாரு? இந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும், இந்த வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும், இந்த கிராமத்துக்குள்ள ஒரு நன்மை நடக்கவும் கடவுள் செய்ய போகிறார். அப்போ தேவனிடத்தில் பார்க்கணும் இல்லையா? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கணும் இல்லை? கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். அழுக்கி குளிக்கு சந்தோஷம் உண்டாகும்படியா. இன்னைக்கு எத்தனையோ காலத்துக்கு யோசிக்கிறீங்க. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வேதத்தை படிங்க. உன் பலவீனத்துக்கு காரணம் இந்த வேதத்தை படிக்காதது தான். ஒரு காலத்தை நல்லா படிச்சு எல்லா விதமான பரிபூரணத்தோடு செய்திருங்க. உன் கடந்துள்ள தீர்ந்து இருந்தது, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இருந்தது. போதும் என்ற மனதோடு இருந்தவங்களுக்கு எல்லாம் தாண்டி ஆசீர்வாதத்து மேல போய் நீக்கப்படும் போது அது கடனாக பிரச்சனையா மாட்டி அவதிப்பட்டு எத்தனையோ காரியத்தை பார்க்கறோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்க சபை ஒரு பக்கம் இடிந்து கிடக்குது. அந்த கட்ட முடியாத கிடக்குது. இடிந்து கிடப்பது கூட போய் கட்ட முடியாதுக்குதுங்க. ஒரு பக்கம் ஆலயத்தை கட்டிட்டேன். 27 அடி நீட்டிது. அதில் 15 அடி தான் போட்டிருக்கிறோம். இன்னும் 14 அடி நான் நீட்டாகணும் போட்டாகணும். அந்த தளத்தை போட ஒரு சிலர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கு, ஒரு சிலருக்கு உதவி செய்யணும்னு சொல்ல, ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர்ன்றத விட ஒருவர் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஒருவர் தானே இந்த பகுதி கொடுத்துருக்காரு. இன்னும் பலாயிரம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனதிலிருந்து நான் கொடுப்பேன் என்று முன்வைத்தாங்களா கேட்டால் நம் கேட்பது போல அதுக்கு நமக்கு ஒரு கதை சொல்றாங்க. இதனால ஒவ்வொருத்தர் இப்போ அவங்களுக்கு கூட நம்ம எந்த குறை சொல்ல முடியாது இல்லையா? ஆனாலும் பொய்க்கு முதலிடமாக கொடுக்குறாங்க. அப்போ தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் இதுக்காக தான் இது கொடுக்க முடியல, இதுக்காக எங்களால் செய்ய முடியலன்னு சொல்ல வரீங்க. ஆனாலும் சொந்த பந்தம் கைவிடப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை சோதிக்கும்படி பல காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சோதித்து பார்ப்பார். வெள்ளுடைமையை பொண்ணுடைமையை கொடுத்து வைத்தவர். ஆனால் அந்த எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லும் போது 1 நாளாக 29ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒருத்தன் சொல்லுவான் அழகா, உன் கரத்தில் வாங்கி உமக்கு நான் தரேன் என்று 14ஆம் வசனத்தில். 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாசுங்க. உபாகை 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் கொடுத்து நான் அல்ல நீர் என்றான். அப்போ கடவுளிடத்தில் எப்படி இருக்காங்க? உண்மையும் உத்தமனாக சத்திய வசனத்தின்படி நடக்குவதான் இஸ்ரவேல் ஜனங்க உயர்ந்த நிலைமை கத்திரிக்க வைத்தேன். இன்னைக்கு உயர்ந்தாத காரணம் பிரச்சனை உள்ள காரியமாக இவருக்கு இது கொடுத்தால் போதும் இல்லையா? ஒரு சிலர்லாம் பார்த்தனா இவருக்கு போதுங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அவர் வாங்கிக்குவேனால இதான் கொடுப்பேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நம்ம அதையே மெயின்டைன் பண்ணலான்னு இருப்பாங்க. கடவுள் எப்படி உயர்த்துவாரு? ஒரு ஆலயத்தை கட்ட நம்ம சுவிசேஷமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். நமக்கு ஏன் சொல்ல போற? நம்ம தான் கஷ்டப்படுறது தெரியுமே. பல விஷயத்துல அகப்படுவோம் போதெல்லாம் கர்த்தர் விடுவித்து உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு என்று கேட்கப்படும் போது பல துயரத்தை தான் சஞ்சலத்தான் சொல்றீங்களே தவிர கொடுப்பென்ற மனது உனக்கு வந்தால் கொடுக்கிற தேவன் நிச்சயமா கொடுப்பார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னால் ஒருவன் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு வருவான். கடல்லே எல்லாம் டிராவல்ஸ் பண்ணிட்டு வருவான். ஒரு மீன் கூட அகப்படாது. கர்த்தருடைய அந்த படகை கேட்பாரு, கடகு கொடுப்பான். கொடுத்த உடனே அங்க உட்காந்து சத்தியத்தை சுவிசேஷ சத்தியத்தை கேட்டான். படிக்க அறியாதா இருப்பான் இல்லையா? கேட்டான். அதுதான் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 12 போது படிக்க அறியாதவன் படிக்க தெரியலன்னு சொல்றான். படித்தவன் கொடுத்தா இது அபிஷேகம் பெற்றதுன்றான். இங்க படிக்க அறியாதவன் சத்தியத்தை சுவிசேஷ தெளிவா கேட்டான். உன் வார்த்தையின்படி நான் வழிய போடுறான்றான். 6ஆம் வசனத்துல போய் வலைய போடுறான். அவன் எதிர்பார்க்காத அழுக்கி குலுக்கி சந்தோஷம் உண்டாகக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்காத காரணம் தெரியுமா? தேவனிடத்து கொடுப்பதற்கு போய் சொல்றீங்க.
கேட்குற இடத்துல போய் சொல்கிறீங்க இல்லையா? நானும் பார்த்தோன்னா குறைஞ்சி ஒரு 2-3 மாதங்களாக போன வருஷம் கடைசியாக கேட்டேன். இந்த வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் ஆலயத்துக்குள்ளே சிதறப்பட்ட தண்ணிகள் அநேக காலத்தில் நாங்கள் தள்ளி இது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் ஜெபிங்க. 2வது ஜெபித்து முடித்து கொடுக்குன்ற எண்ணத்தோடு நினைப்பாருங்க. கணக்கு சொல்லாதீங்க, கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். லூக்கா 6:38 படி கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அழுப்பி குலுக்கி சந்தோஷம் நிறைவாக கற்றுக் கொடுத்து உங்களை வைத்துவார், நிச்சயமாக வைத்துவார். ஆனால் போய் சொல்லாதீங்க, கேட்குற உள்ளத்தை திறந்து கொடுங்க. இப்போ கூட ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கல, அவங்க சகோதரிகிட்ட சொல்லிட்டேன். நான் அம்மா எடுக்க மாட்டாருமா, நீ சொல்லிக்குமான்னு சொல்லிட்டேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் கொடுத்து பாரு, கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சாமி, சகலத்தை புதிதாக்கும், சகலக்காரி நன்மை கிருபை தொடரட்டும், கேட்கிற உள்ளங்கள் திறக்கப்படட்டும், மனமகிழ்ச்சியாக மாறட்டும். பெரிய கிருஷ்ண பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.